ஜனாதிபதியுடன் கைகோர்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் முக்கிய அரசியல்வாதிகள். ரணிலுக்கு மொட்டு கட்சி ஆதரவு வழங்காது. இலங்கை சார்பாக எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார். ஜனாதிபதி புதன்கிழமை விசேட உரை. 16 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தவருக்கு 30 வருட சிறை தண்டனை. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன். மைத்திரிக்கு எதிரான வழக்கு ஒரு தலைபட்ச விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு. எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் தரப்பில் ஊகங்கள் நிலவுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அடுத்த 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்திற்குள் அமைச்சர் பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது முக்கியமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயாரிப்பில் ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா, ராஜித சேனரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. எனினும் இவர்கள் அமைச்சரவைக்குள் உள்ளடக்கப்படுவார்களா என்பதில் இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை. பெரும்பாலும் இவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கொள்கைகளை பாதுகாக்கும் ஒருவரே தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அந்த கூற்றின் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டு கட்சி ஆதரவு வழங்காது என்று நாமல் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என உணர முடிகின்றது. மேலும் மொட்டு கட்சியில் இருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் ஏனைய கட்சிகளுடனும் இணைந்த தமக்கு தேவையில்லை என்றும் அவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கையின் சார்பாக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொன்சேகாவுக்கு எதிராக அவரது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயாராகி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அவர் தனது எக்ஸ் தளத்திலேயே மேற்கொண்டவாறு பதிவிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இலங்கையில் இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஊழல் அம்பலப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பமுள்ள தலைவரை இலங்கை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது. இதுவரை எந்த தலைவரும் அப்படி செய்யவில்லை. எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவ்வாறானதொரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என நான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் தரப்புகள் கூறுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான அவர் இது தொடர்பில் முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்று பொன்சேகாவுக்கு நெருக்கமான தரப்புகள் கோடிட்டு தகவல்கள் வெளியாகி அந்த வகையில் பொன்சேகா எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை ஆற்றவுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இதன்போது மக்களுக்கு தெரியப்படுத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 16 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை மேல் நீதிமன்றம் நீதிபதி சமன் குமாரவினால் குற்றவாளிகளுக்கு குறித்த தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவை லக்ஷ்மதி கனகரத்ன மாவட்டத்தில் வசிக்கும் ராஜீவ ரவிநாத் ஜெயதிலக என்ற 38 வயதுடைய நபருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2021 ஜனவரி மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் 16 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர் கொழும்பு சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு படியகத்தால் கைது செய்யப்பட்டு 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். சந்தேக நபர் 3 குற்றச்சாட்டுகளில் ஒன்றிலிருந்து விடுவிக்கப்பட்டதோடு 2 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். மேற்படி சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு 50,000 ரூபாய் அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
2024 T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிக்காக சென்ற இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சுற்றுலாத்துறை காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனுக்காக அரசாங்கம் பாரிய செலவினத்தை மேற்கொள்ளும் நிலையில் சர்வதேச அளவில் சாதனை படைத்த 60 விளையாட்டு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்ட மாதாந்தம் தலா 50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் தெரிவு செய்யப்பட்ட 850 விளையாட்டு வீரர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை ரக்பி வீரர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களுக்கு காப்புறுதி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சுதந்திர இலங்கையின் 75 வருட வரலாற்றில் மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உரிமையை வழங்குவதற்கு ஜனாதிபதி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட முதல் நடவடிக்கையாக உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் திட்டத்தை சுட்டிக்காட்ட முடியும். பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்டோருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. உரிமைய திட்டத்தின் மூலம் 20 லட்சம் முழு உரிமையுள்ள காணி உறுதிகள் வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் மக்களிடம் இதுபற்றி சரியான புரிதல் இல்லை என்று தெரிகின்றது. அதனாலேயே இவர்களது மானிய பத்திரங்களை பிரதேச செயலகத்தில் ஒப்படைத்து காணி உறுதி பத்திரங்களாக மாற்றும் செயற்பாடுகள் மந்தமான நிலையில் நடைபெறுகின்றன. இதுகுறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் நடமாடும் சேவையை இந்த வாரம் முதல் ஆரம்பிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு எதிரான வழக்கை ஒருதலைபட்சமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மைத்ரிபால ஸ்ரீசேனா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதை தடுக்கும் தடை உத்தரவு தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாகாமல் இந்த ஒருதலைபட்ச விசாரணை தீர்மானம் விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மெண்டேகு சரத் சந்திரவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனா இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஏப்ரல் 4ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்தது. இதனையடுத்து மைத்ரிபால ஸ்ரீசேனா கடந்த 12ஆம் தேதி அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். அதே நேரம் ஸ்ரீசேனா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் புதிய தலைவராக நியமித்தது.